உலகம் முழுவதும் உள்ள மீன் டிவி நேயர்களை இந்த சர்வதேச செய்தி தொகுப்பிற்கு வரவேற்கிறோம். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தை தழுவும் பிரிட்டன் மக்கள். காசா போர் ஏற்படுத்திய எதிர்வினை. பிரிட்டனில் நிகழ்ந்த மாபெரும் மாற்றம். இஸ்ரேலின் கைகூலி யாசர் அபு ஷபாபை தீர்த்து கட்டிய ஹமாஸ். ஆக்கிரமிப்பு நிர்வாகத்திற்கு பெரும் பின்னடைவு. தொடர்ந்து காசாவை இரும்பு பிடிக்குள் வைத்திருக்கும் போராளிகள். 28 இஸ்ரேல் கைதிகளில் 27 பேரின் உடல்களை ஒப்படைத்த ஹமாஸ். 2ஆம் கட்ட போர் நிறுத்த ஏற்பாடுகள் தீவிரம். விரைவில் தனிநாடாக உதயமாகும் பாலஸ்தீனம். 35 வெளிநாட்டு கைதிகளை விடுவித்த ஹவுத்திகள். அதற்கு பதிலாக வெளிநாடுகளில் சிக்கிய 35 ஏமன் மக்களை ஒப்படைக்க நிபந்தனை. ஈரான் உளவுத்துறையின் 3வது அதிரடி சம்பவம். இஸ்ரேல் விமான நிறுவன பயணிகளின் முழு விவரங்களை சேகரித்து அதிரடி. திடீரென சுரங்கங்களிலிருந்து வெளிப்பட்ட ஹமாஸ் போராளிகள். ஆக்கிரமிப்பு படைகள் மீது கடும் தாக்குதல். 3 இஸ்ரேலிய ராணுவத்தினர் படுகாயம். ரஃபாவில் இஸ்ரேல் கட்டுப்பாட்டு பகுதியில் நடைபெற்ற சம்பவம். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். காசா இனப்படுகொலையை தொடர்ந்து இஸ்லாத்தை நோக்கி வேகமாக ஈர்க்கப்படும் பிரிட்டன் மக்கள். உலகில் நடைபெற்று வரும் மோதல்கள், குறிப்பாக காசா மீதான இனப்படுகொலை பிரிட்டன் மக்கள் இஸ்லாத்தை நோக்கி வருவதற்கான முக்கிய காரணமாக உள்ளதாக ஆய்வு தெரிவித்துள்ளது. இன்ஸ்டிடியூட் ஃபார் இம்பாக்ட் ஆஃப் ஃபெய்த் இன் லைஃப் என்ற நிறுவனம் மேற்கொண்ட ஆய்வில் இந்த தகவல் தெரிய வந்துள்ளது. பிரிட்டனில் 2774 மக்களிடம் இந்த நிறுவனம் தனது ஆய்வை மேற்கொண்டது. அவர்களில் பெரும்பான்மையினர் உலகில் நடைபெறும் மோதல்கள் தாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முக்கிய காரணம் என்று கூறியுள்ளனர். காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதல் உள்ளிட்ட மோதல்கள் காரணமாக பிரிட்டன் மக்கள் அதிக எண்ணிக்கையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. 2023 மற்றும் 2024 ஆண்டுகளில் பிரிட்டன் ஊடகங்களில் வெளியான தகவல்களை இந்த ஆய்வு உறுதிப்படுத்தியுள்ளது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களில் 18% பேர் மன அழுத்தத்தை காரணமாக குறிப்பிட்டுள்ளனர். அத்துடன் உலகில் அநீதி அதிகரித்து வருவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களில் இளம் வயதினர் உலகம் நியாயமற்றதாக உள்ளதாக கூறியுள்ளனர். காசா மீதான தாக்குதலை கண்டித்து உலகின் பல பகுதிகளிலும் மாபெரும் ஆர்ப்பாட்டங்கள் பல மாதங்கள் நடைபெற்றன. பாலஸ்தீன மக்களுக்கு அநீதி இழைக்கப்படுவதாக ஆர்ப்பாட்டங்களில் கலந்து கொண்ட மக்கள் தெரிவித்தனர். மக்களுக்கு இழைக்கப்படும் அநீதி பிரிட்டன் மக்களை இஸ்லாத்தை நோக்கி கொண்டு வந்ததை இந்த ஆய்வு தெரியப்படுத்துகிறது. கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்களில் பெரும்பான்மையினர் தூக்கம் மற்றும் மன அழுத்தம் காரணமாக மதம் மாறியதாக தெரிவித்துள்ளனர். இந்து, பௌத்தம் மற்றும் சீக்கிய மதங்களை ஏற்றுக்கொண்டவர்கள் 39% பேர் நாத்திகம் நோக்கி சென்றதாகவும் இந்த ஆய்வு தெரிவிக்கிறது. குறிப்பாக கிறிஸ்தவத்திலிருந்து மதம் மாறியவர்கள் 44% நாத்திகத்திற்கு சென்றுள்ளனர். மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் மீதான மக்களின் நம்பிக்கை குறைந்து வருவதாக இந்த ஆய்வு தெரிவித்துள்ளது. 2001 செப்டம்பர் 11 தாக்குதல்களை தொடர்ந்து ஆப்கானிஸ்தான் மற்றும் ஈராக் மீது அமெரிக்கா கடும் தாக்குதல்களை மேற்கொண்டது. அத்துடன் இஸ்லாம் மற்றும் முஸ்லிம்கள் குறித்த தவறான செய்திகளும் அவதூறுகளும் பெருமளவில் பரப்பப்பட்டன. ஆனால் அப்போது அமெரிக்காவில் வேகமாக வளர்ந்த மதமாக இஸ்லாம் இருந்ததை ஆய்வுகள் தெரிவித்தன. பாலஸ்தீன் மீது இஸ்ரேல் கொடூர தாக்குதல்களை நடத்திய போதும் மக்கள் வேகமாக இஸ்லாத்தை நோக்கி வருவதை இந்த ஆய்வு உறுதிப்படுத்தியுள்ளது. அத்துடன் உலகில் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்ற ஆர்வமும் ஏக்கமும் மக்களிடம் இருப்பதும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இஸ்ரேலுக்கு மேலும் ஒரு பின்னடைவு. இஸ்ரேலின் கைகூலி காசாவில் கொலை செய்யப்பட்டதாக தகவல். பாலஸ்தீனின் காசாவில் இஸ்ரேல் தன்னுடைய கைகூலிகளை அமர்த்தி செயல்பட்டு வந்தது. காசாவின் மீதான தாக்குதலின் போது இவர்களுக்கு தேவையான ஆயுதங்களையும் இஸ்ரேல் வழங்கியதாக கூறப்படுகிறது. காசாவில் போராளிகள் இருப்பிடம் குறித்த தகவல்களை இஸ்ரேலுக்கு வழங்குவது, மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்துவது உள்ளிட்ட வேலைகளை இவர்கள் செய்து வந்தனர். சமாதான உடன்படிக்கை ஏற்பட்டதை தொடர்ந்து இந்த கைகூலிகளை பாலஸ்தீன அமைப்பினர் கண்டுபிடித்து வேட்டையாடினர். இதனால் கைகூலிகள் மட்டுமின்றி இஸ்ரேலும் ஆட்டம் கண்டது. தற்போது காசாவில் இஸ்ரேல் ஆதரவு குழுக்கள் சில செயல்பாடுகளில் ஈடுபடுவதாக தகவல்கள் கிடைத்ததை தொடர்ந்து அவர்களை கண்காணிக்கும் பணியை பாலஸ்தீன அமைப்புகள் முடுக்கிவிட்டனர். பாலஸ்தீனின் தெற்கு பகுதியான ரஃபாவில் இவர்கள் செயல்பாடுகள் அதிகம் உள்ளதாகவும் குழுவின் தலைவர் யாசர் அபு ஷபாப் அங்கிருந்து செயல்படுவதாகவும் செய்திகள் தெரிவித்தன. ஹமாஸ் மற்றும் இஸ்லாமிக் ஜிகாத் அமைப்பினர் நடத்திய கூட்டு நடவடிக்கையில் யாசர் அபு ஷபாப், கஸ்ஸான் அல் தஹீனி உள்ளிட்ட இஸ்ரேலிய கைகூலிகள் கொலை செய்யப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நன்கு திட்டமிடப்பட்ட தாக்குதலில் ஏராளமான இஸ்ரேலிய ஆதரவு படையினர் கொலை செய்யப்பட்டதாக ஹமாஸ் தரப்பு செய்தி வெளியிட்டுள்ளது. இஸ்ரேலிய ஆதரவு குழுவின் தலைவன் கொலை செய்யப்பட்ட போதும் ஹமாஸ் மற்றும் இஸ்லாமிக் ஜிகாத் அமைப்பினர் இவர்களுக்கு எதிரான தொடர் நடவடிக்கைகளில் ஈடுபடுவார்கள் என்று ஹமாஸ் தலைவர் ஜாசிர் அல் பர்கோதி தெரிவித்துள்ளார். பாலஸ்தீனில் ஒரே ஒரு பிணை கைதியின் உடல் மட்டுமே எஞ்சியுள்ளது. உடன்படிக்கையை பெரும்பாலும் நிறைவேற்றிவிட்ட பாலஸ்தீனியர்கள். ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் இடையே சமாதான உடன்படிக்கை ஏற்பட்டதை தொடர்ந்து பிணை கைதிகளின் இறந்த உடல்களை ஹமாஸ் அமைப்பினர் ஒப்படைத்து வருகின்றனர். இஸ்ரேல் தொடுத்த தாக்குதலின் காரணமாக சிதலமடைந்துள்ள காசாவில்
இடிபாடுகளில் சிக்கியுள்ள உடல்களை மீட்பதில் பெரும் சிரமம் உள்ளதாக பாலஸ்தீனியர்கள் தொடர்ந்து கூறி வந்தனர். உடல்களை மீட்பதில் பாலஸ்தீனின் பிற அமைப்பினரும் ஹமாஸ் இயக்கத்துடன் இணைந்து செயல்பட்டு வந்தனர். இந்நிலையில் வடக்கு காசாவில் ஒரு இஸ்ரேலிய பிணை கைதியின் உடலை கண்டெடுத்துள்ளதாக அல் குத்ஸ் பிரிவினர் அறிவித்தனர். அல் குத்ஸ் மற்றும் கசாம் பிரிவினர் இணைந்து இந்த உடலை ஒப்படைத்தனர். இந்த உடல் தாய்லாந்து நாட்டைச் சேர்ந்த பிணை கைதியின் உடல் என்பதை இஸ்ரேல் ஒப்புக்கொண்டது. இதனைத் தொடர்ந்து காசாவில் ஒரே ஒரு பிணை கைதியின் உடல் மட்டுமே எஞ்சியுள்ளது. ஆனால் எல்லைகள் திறப்பு, நிவாரணப் பொருட்களை தடையின்றி ஒப்புக்கொள்ளப்பட்ட எண்ணிக்கையில் அனுமதிப்பது உள்ளிட்ட விவகாரங்களை இஸ்ரேல் முழுமையாக நிறைவேற்றவில்லை. கார்கோ கப்பலில் இருந்து பிடிக்கப்பட்டவர்களை விடுதலை செய்த ஹூத்திகள். ஏமன் நாட்டை ஆட்சி செய்து வரும் ஹூத்திகள் காசாவின் மீதான இஸ்ரேலின் தாக்குதல்களை கண்டிக்கும் விதமாக செங்கடல் பகுதியில் இஸ்ரேலுடன் தொடர்புடைய கப்பல்கள் மீதான தாக்குதல்கள் நடத்தி வந்தனர். செங்கடல் பகுதியில் இஸ்ரேலுடன் தொடர்புடைய கப்பல்கள் மீது தாக்குதல்கள் நடத்தி வந்தனர். உலகின் முக்கிய கடல் வர்த்தக பாதையில் ஹூத்திகள் நடத்திய தாக்குதல் பெரும் துக்கத்தை ஏற்படுத்தியது. உலகின் முக்கிய கடல் வர்த்தக பாதையில் ஹூத்திகள் நடத்திய தாக்குதல் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. இதற்கு பழிவாங்கும் முகமாக யெமன் மீது அமெரிக்கா, இஸ்ரேல், இங்கிலாந்து ஆகிய நாடுகள் தாக்குதல் நடத்தின. ஆனால் செங்கடல் பகுதியை ஹூத்திகள் தொடர்ந்து தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தனர். ஜூலை மாதம் லைபீரியாவைச் சேர்ந்த கார்கோ கப்பல் மீது ஹூத்திகள் நடத்திய தாக்குதலில் அந்த கப்பல் மூழ்கியது. கப்பலில் இருந்து 10 நபர்களையும் பத்திரமாக மீட்டு தங்கள் கட்டுப்பாட்டில் ஹூத்திகள் வைத்திருந்தனர். பிலிப்பைன்ஸ் நாட்டைச் சேர்ந்த 9 பேர் உள்ளிட்ட இந்த 10 நபர்களையும் பத்திரமாக அனுப்புவதற்கான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வந்தன. ஓமன் இந்த பேச்சுவார்த்தையை நடத்தி வந்தது. இதனைத் தொடர்ந்து 10 நபர்களையும் ஓமன் தலைநகர் மஸ்கட்டிற்கு அனுப்புவதற்கு ஹூத்திகள் ஒப்புக்கொண்டனர். இதற்கு பகரமாக வெளிநாடுகளுக்கு சென்று யெமன் திரும்ப முடியாமல் உள்ள 35 நபர்களை அழைத்து வர வேண்டும் என்று நிபந்தனை விதித்திருந்தனர். இதற்கு பகரமாக வெளிநாடுகளுக்கு சென்று யெமன் திரும்ப முடியாமல் உள்ள 35 நபர்களை அழைத்து வர வேண்டும் என்று நிபந்தனை விதித்திருந்தனர். இதன் பிரகாரம் 35 யெமனிகள் தங்கள் சொந்த நாட்டை வந்தடைந்தனர். அவர்கள் வந்த அதே விமானத்தில் கார்கோ கப்பலில் இருந்த 10 நபர்களும் மஸ்கட் புறப்பட்டு சென்றதாக ஹூத்திகள் தெரிவித்தனர். இது தவிர ஓமனின் அரசியல் குழு ஒன்று யெமன் தலைநகர் சனா வந்துள்ளதாகவும் சவுதி அரேபியாவுடனான பேச்சுவார்த்தைகளில் உள்ள முன்னேற்றம் குறித்து அவர்கள் கேட்டறிந்ததாகவும் ஹூத்திகள் தெரிவித்தனர். இஸ்லாமிய புரட்சி பாதுகாப்பு படையை பயங்கரவாத இயக்கமாக அறிவிக்கும் ஆஸ்திரேலியாவின் முடிவிற்கு ஈரான் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஈரானின் இஸ்லாமிய புரட்சி பாதுகாப்பு படையை அரசு ஆதரவுடன் செயல்படும் பயங்கரவாத இயக்கமாக ஆஸ்திரேலிய அரசாங்கம் அறிவித்ததை அரசியல் நடவடிக்கை என்றும் சட்டவிரோத செயல் என்றும் ஈரான் கண்டித்துள்ளது. ஆஸ்திரேலியாவின் புதிய பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் இத்தகைய அடையாளத்தை பெற்ற முதல் அமைப்பு இதுவாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரேலியாவின் இந்த நடவடிக்கை அபாயகரமானது என்று தெரிவித்துள்ள ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் இது இஸ்ரேலின் தூண்டுதலினால் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை என்றும் குற்றம் சாட்டியுள்ளது. காசாவில் தற்போதைய நிலையிலிருந்து கவனத்தை திசை திருப்புவதற்காகவே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் அது தெரிவித்துள்ளது. ஈரான் குறித்த தவறான தகவல்களை பரப்புவதற்காக சில ஆஸ்திரேலிய அரசியல்வாதிகளையும் ஈரான் விமர்சித்துள்ளது. நாட்டின் இறையாண்மை மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதில் IRGC மேற்கொண்டு வரும் பங்களிப்பையும் ISIS பயங்கரவாத இயக்கத்திற்கு எதிராக அது மேற்கொண்ட நடவடிக்கைகளையும் ஈரான் சுட்டிக்காட்டியது. IRGC-யின் அந்தஸ்தையும் நற்பெயரையும் பாதுகாக்க அனைத்து நடவடிக்கைகளையும் ஈரான் மேற்கொள்ளும் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 1979 ஈரான் புரட்சி ஏற்பட்டதை தொடர்ந்து இந்த படை உருவாக்கப்பட்டது. அப்போது ராணுவத்தின் மீது முழு நம்பிக்கை இல்லாத காரணத்தால் புரட்சியை பாதுகாப்பதும் உள்நாட்டு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதும் இதன் ஆரம்ப கால பணிகளாக இருந்தன. தற்போது ராணுவத்தை விட அதிக பலமும் அதிகாரமும் கொண்டதாக செயல்படும் இந்த பிரிவு ஈரான் ஆன்மீக தலைவரான கொமேனியின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளது. இஸ்ரேல் விமான நிறுவனத்தை ஹேக் செய்து தகவல்களை பெற்ற துருக்கி ஹேக்கர்கள். இஸ்ரேலில் பட்ஜெட் விலையில் விமான சேவையை வழங்கி வரும் நிறுவனம் இஸ்ரேல் ஏர்லைன்ஸ் கடந்த வாரம் இந்த ஏர்லைன்ஸின் வெளிப்புற சேவை வழங்குநரின் சர்வீஸ் சிஸ்டங்களை ஹேக் செய்து துருக்கி ஹேக்கர்கள் தகவல்களை பெற்றதாக இஸ்ரேலின் சேனல் 12 தொலைக்காட்சி தெரிவிக்கிறது. இதில் பயணிகளின் பாஸ்போர்ட் விவரங்கள் உள்ளிட்ட தகவல்கள் பறிபோய் உள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. ஆனால் கிரெடிட் கார்டு விவரங்கள் எதுவும் திருடப்படவில்லை என்று அந்த விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது. கடந்த வாரம் இஸ்ரேலின் அணு திட்டத்தை ஹேக் செய்த ஈரான் ஆதரவு ஹேக்கர்கள் அணு விஞ்ஞானி ஒருவரின் காரில் நேரடியாக பூங்கொத்து வைத்து இஸ்ரேலுக்கு அதிர்ச்சி வைத்தியம் அளித்தனர். எத்திக்கல் ஹேக்கர்கள் எனப்படும் இத்தகைய ஹேக்கர்கள் பெறப்படும் தகவல்களை தவறான வழிகளில் பயன்படுத்துவதில்லை. மாறாக பாதுகாப்பு குளறுபடிகளை சுட்டிக்காட்டவே இத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றனர். ஆனால் இஸ்ரேல் விஷயத்தில் எங்களாலும் உங்களின் தகவல்களை ஹேக் செய்ய முடியும் என்பதை உணர்த்துவதற்காகவே ஹேக்கிங் செய்கின்றனர். அனைத்து தொழில்நுட்பங்களிலும் தங்களை முன்னணியில் உள்ளதாக பிம்பத்தை உருவாக்குவது இஸ்ரேலின் வாடிக்கை. அந்த பிம்பத்தை உடைக்கும் நோக்கிலேயே இத்தகைய ஹேக்கிங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. ரஃபா எல்லை திறக்கப்படுவதாக இஸ்ரேல் வெளியிட்ட அறிவிப்பை எகிப்து மறுத்துள்ளது. பாலஸ்தீனின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள ரஃபா எல்லை விரைவில் திறக்கப்படும் என்று 2 தினங்களுக்கு முன் இஸ்ரேல் அறிவித்திருந்தது. ஆனால் அவ்வாறு எந்த பேச்சுவார்த்தைகளும் நடத்தப்படவில்லை என்று எகிப்து மறுத்துள்ளது. ரஃபா எல்லை திறக்கப்படும் என்று முதலில் செய்தி வெளியிட்ட இஸ்ரேல் அதன் பின்னர் தான் அதன் விவரங்களை வெளியிட்டது.
அதாவது ரஃபா எல்லை மூலம் காசாவிலிருந்து பாலஸ்தீனியர்கள் வெளியேறுவதற்கு அனுமதிக்கப்படுவார், வெளியிலிருந்து யாரும் உள்ளே வருவதற்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று இஸ்ரேல் அறிவித்தது. இஸ்ரேலின் இந்த போக்கை எகிப்து ஏற்க மறுத்தது. இரு தரப்பிலும் மக்கள் போக்குவரத்து இருந்தால் மட்டுமே எல்லை திறப்பை ஏற்றுக்கொள்ள முடியும் என்று தெரிவித்துள்ளது. காசாவிலிருந்து பாலஸ்தீனியர்களை வெளியேற்றிவிட வேண்டும் என்பதில் இஸ்ரேல் கவனமாக உள்ளது. அதன் ஒரு பகுதியாகவே இந்த ஒரு வழிபாதை திட்டத்தை அறிவித்தது. இஸ்ரேல் கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரே பாலஸ்தீன் எல்லையாக ரஃபா இருந்தது. அதுவும் அக்டோபர் 10 சமாதான உடன்படிக்கைக்கு பின்னர் இஸ்ரேலின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டது. அதற்கு முன்னரே மே 2024 முதல் ரஃபா எல்லை வழியாக பாலஸ்தீனியர்கள் வெளியேறுவதை இஸ்ரேல் தடுத்தது. சமாதான உடன்படிக்கை ஏற்பட்ட பின்னரும் பாலஸ்தீனியர்களின் போக்குவரத்து இன்னமும் இயல்பு நிலைக்கு திரும்பவில்லை என்பதையே இது உணர்த்துகிறது. காசாவிற்கு வெளியே சென்று மருத்துவம் பெற வேண்டிய நிலையில் 16,500 நபர்கள் உள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையின் செய்தி தொடர்பாளர் ஸ்டெஃபன் துஜாரிக் தெரிவித்துள்ளார். ரஃபா பகுதியில் இஸ்ரேல் ராணுவத்துடன் நேரடி மோதலில் ஈடுபட்ட ஹமாஸ் படையினர். பாலஸ்தீனின் தெற்கு பகுதியான ரஃபாவில் சுரங்கங்களில் உள்ள ஹமாஸ் படையினர் வெளியே வந்து இஸ்ரேல் படையினருடன் நேரடி மோதலில் ஈடுபட்டனர். இத்தாக்குதலில் 3 இஸ்ரேலிய ராணுவத்தினர் படுகாயமடைந்ததாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. பல ஹமாஸ் வீரர்கள் இந்த மோதலில் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்திருந்தாலும் இந்த தகவல் உறுதிப்படுத்தப்படவில்லை. மோதலில் ஈடுபட்ட ஹமாஸ் படையினர் ராணுவ கவச வாகனங்களை நோக்கி ராக்கெட்களை வீசியதாகவும் இஸ்ரேலின் சேனல் 14 தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது. தாக்குதலை முடித்துவிட்டு மீண்டும் அவர்கள் சுரங்கத்திற்கு சென்றதாகவும் அச்செய்தி தெரிவிக்கிறது. சமாதான உடன்படிக்கை ஏற்பட்ட பின் காசாவில் குறிப்பிட்ட பகுதி வரை இஸ்ரேலின் கட்டுப்பாட்டில் விடப்பட்டது. ரஃபாவில் இஸ்ரேல் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதியில் சுரங்கங்களில் உள்ள ஹமாஸ் வீரர்கள் வெளியேறுவதற்கு இஸ்ரேல் அனுமதிக்கவில்லை. இஸ்ரேல் படையினரிடம் சரணடைய முடியாது என்று தீர்க்கமாக அறிவித்துள்ள ஹமாஸ் படையினர் இஸ்ரேல் ராணுவத்துடன் சண்டைகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர். ஒரு சிறிய பகுதியில் சுரங்கத்தில் உள்ள வீரர்களை பிடிக்க முடியாமல் 2 மாதங்களாக இஸ்ரேல் திணறி வருகிறது. இதனால் இஸ்ரேல் ராணுவத்தின் திறன் குறித்து பல்வேறு விமர்சனங்கள் எழுப்பப்படுகின்றன. ஹமாஸ் படையினரை அழிப்பதே காசா மீதான தனது தாக்குதலின் நோக்கம் என்று இஸ்ரேல் தொடர்ந்து கூறி வந்தது. ஆனால் அதை அடைய முடியாமல் பிணை கைதிகளை கூட சமாதான ஒப்பந்தத்திற்கு பின்னரே இஸ்ரேல் பெற்றது. ரஃபா பகுதியில் சுரங்கத்தில் உள்ள சில ஹமாஸ் வீரர்களை பிடிக்க முடியாத இஸ்ரேல் எப்படி அந்த இயக்கத்தை தோற்கடிக்கும் என்ற கேள்விகள் எழுந்து வருகின்றன. ஹிஸ்புல்லா இயக்க தலைவர் ஹசன் நஸ்ருல்லா கடந்த வருடம் அக்டோபர் 28 அன்று இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்டார். அவரின் இறுதி ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர். லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் உள்ள விளையாட்டு அரங்கத்தில் அவரின் உடல் வைக்கப்பட்டிருந்தது. அவரின் உடல் அடக்கம் செய்யப்படுவதற்கு முந்தைய தினம் இஸ்ரேல் சென்ற அமெரிக்க தூதுவர் மோர்கன் ஓடாகஸ் இறுதி ஊர்வலத்திற்கு மூத்த ஹிஸ்புல்லா தலைவர்கள் கலந்து கொள்வார்கள் என்பதால் இஸ்ரேல் அப்பொழுது தாக்குதல் நடத்த வேண்டும் என்று இஸ்ரேலிய அதிகாரிகளுக்கு ஆலோசனை கூறியுள்ளார். இஸ்ரேலின் சேனல் 4 தொலைக்காட்சி இத்தகவலை வெளியிட்டதாக லெபனானின் MTV செய்தி வெளியிட்டுள்ளது. இறுதி ஊர்வலத்தின் போது இஸ்ரேலிய போர் விமானங்கள் லெபனான் வான் பகுதியில் பறந்த போதும் இஸ்ரேல் தாக்குதல் எதையும் நடத்தவில்லை. இஸ்ரேலின் செயல்களை அங்கீகரிப்பதுடன் மட்டுமல்லாமல் ஆலோசனைகளையும் அமெரிக்கா வழங்கி வருவதை இது உறுதிப்படுத்தியுள்ளது. ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்ட அந்த நிகழ்வில் தாக்குதல் நடத்த வேண்டும் என்ற அமெரிக்க தூதுவரின் ஆலோசனை எதிர்ப்புகளை சந்தித்து வருகிறது. கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தை தழுவும் பிரிட்டன் மக்கள். காசா போர் ஏற்படுத்திய எதிர்வினை. பிரிட்டனில் நிகழ்ந்த மாபெரும் மாற்றம். இஸ்ரேலின் கைகூலி யாசர் அபு ஷபாபை தீர்த்து கட்டிய ஹமாஸ் ஆக்கிரமிப்பு நிர்வாகத்திற்கு பெரும் பின்னடைவு. தொடர்ந்து காசாவை இரும்பு பிடிக்குள் வைத்திருக்கும் போராளிகள். 28 இஸ்ரேல் கைதிகளில் 27 பேரின் உடல்களை ஒப்படைத்த ஹமாஸ். 2ஆம் கட்ட போர் நிறுத்த ஏற்பாடுகள் தீவிரம். விரைவில் தனிநாடாக உதயமாகும் பாலஸ்தீனம். 35 வெளிநாட்டு கைதிகளை விடுவித்த ஹவுத்திகள். அதற்கு பதிலாக வெளிநாடுகளில் சிக்கிய 35 ஏமன் மக்களை ஒப்படைக்க நிபந்தனை. ஈரான் உளவுத்துறையின் 3வது அதிரடி சம்பவம். இஸ்ரேல் விமான நிறுவன பயணிகளின் முழு விபரங்களை சேகரித்து அதிரடி. திடீரென சுரங்கங்களிலிருந்து வெளிப்பட்ட ஹமாஸ் போராளிகள். ஆக்கிரமிப்பு படைகள் மீது கடும் தாக்குதல். 3 இஸ்ரேலிய ராணுவத்தினர் படுகாயம். ரஃபாவில் இஸ்ரேல் கட்டுப்பாட்டு பகுதியில் நடைபெற்ற சம்பவம்.